ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி மேத்தி புலாவ் எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மேத்தினா வெந்தயக்கீரை, அதை வச்சு தான் நம்ம புலாவ் செய்ய போகிறோம். இப்போது ஒரு ப்ரெஷர் பேன் எடுத்துக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் தேங்காய் எண்ணெய் தான் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். இப்போ நெய்யும் சூடான உடனே பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிடலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதில் சேர்த்துட்றேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிய ஆரம்பிக்கும்போது நான் ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்துக்கிறேன். அதை அதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கிக்கோங்க. உப்பு போட்டால் தான் வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிடும். உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். இப்போது ஒரு தக்காளி துண்டு துண்டாக நறுக்கி இல்லை ஸ்லைஸ் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். நான் ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸ்லைஸ் பண்ணி அதில் சேர்த்துட்றேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கி வர்றது வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும். சீக்கிரமாகவே இந்த புலாவ் செய்து முடிச்சிடலாம். ரொம்ப ஹெல்த்தியான புலாவ் இது. இதுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா கீரை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போது காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணால் இன்னும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நான் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வர வரைக்கும் வச்சுருவேன். இப்போது நல்லா வதங்கிட்டு இப்போது ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, ஒரு 1/2 டீஸ்பூன் வத்தல் பொடி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தேவைக்கு கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம், காரம் வேணும்னா. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வெந்தயக்கீரையை நல்லா வாஷ் பண்ணி இப்படி பொடி பொடியாக நறுக்கி வச்சுருந்தேன். அதையும் அதில் சேர்த்துட்றேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு வெந்தயக்கீரை சேர்த்துடலாம். வெந்தயக்கீரை நல்லா வதங்கி வரட்டும். அந்த பச்சை வாசனை அதுலேருந்து போகணும், அது வரைக்கும் வதங்கணும். இப்போ நல்லா வதக்கிட்டேன். இந்த டைமில் நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துட்றேன். தயிர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது ஒரு செமி கிரேவி மாதிரி வரும். அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ நம்ம ஒரு 1.25 கப்பு அளவுக்கு அரிசி எடுத்திருந்தேன். அதை வாஷ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருந்தேன். இப்போ வடித்து அந்த அரிசி அதில் போட்டுடலாம். போட்டுட்டு அரிசி மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா மெதுவாக பார்த்து மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு 1 கப் அரிசிக்கு 2 கப்பு தண்ணி வேணும். இப்போ நான் 3 கப்பு 1.25 கப் அரிசி எடுத்ததுனால 3 கப்பு தண்ணி, சூடான தண்ணி, கொதிக்க வச்ச தண்ணியே சேர்த்துட்றேன். ஆறின தண்ணி சேர்க்காதீங்க, சூடாக உள்ள தண்ணியை சேர்த்துருங்க. இப்போது மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுடலாம். உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கு மேலே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துடலாம். நெய் சேர்த்துட்டு ஒரு பாதி லெமனை புழிஞ்சு மேலோட்டு விட்டுக்கோங்க. லெமன் விடும்போது அரிசி ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் வரும். லெமன் விட்டுட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி இலக்கி விட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சம் கொதி வரட்டும். கொதி வரும்போது லைட்டாக சைடை மட்டும் இலக்கி விடுங்க. மறுபடியும் கொஞ்சம் கூட வேகட்டும். அரிசி மேலே தெரிகிற வரைக்கும் நல்லா கொதிக்கணும். இப்போ கொதி வர ஆரம்பிச்சிட்டு மேலே தெரிய ஆரம்பிச்சிட்டு இந்த டைமில் குக்கரை மூடி போட்டு ஒரு விசில் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப டேஸ்டியான மேத்தி புலாவ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லா வாசனையாக இருக்குது. பிரியாணி மணமாகவே இருக்குது. சிக்கன் பிரியாணி சாப்பிட்ட மாதிரியே இருக்கும். நல்ல டேஸ்ட்டாக இருந்து இதுக்கு சாலட் வச்சு அப்பளம் வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.